அன்பிற்குரிய சகோதரிகளே, ஒரு அருமையான நிகழ்வில் நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம். நம்முடைய மதரசாவில் பாடம் பயின்ற ஆலிமாக்கள் பட்டம் பெறுகிற ஒரு தினம். கடந்த சில நாட்களாக கோடைகால பயிற்சி வகுப்பில் படித்து முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்குகிற நிகழ்ச்சி என்று சொல்லி 2 நிகழ்ச்சிகளை சேர்த்து இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி சொல்லுகிற முக்கியமான செய்தி என்ன என்று கேட்டால், கற்றல் கற்பித்தல் என்கிற 2 அம்சங்களின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறது. ஏன்னா ஆலிமாக்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க கொஞ்ச காலம் மார்க்க விஷயங்களை இந்த மதரசாவில் வந்து படிச்சிருக்கிறாங்க. இந்த படித்தல் என்பது இஸ்லாத்தினுடைய ரொம்ப முக்கியமான அம்சம். ஆனால் இன்றைக்கி நம்ம உலகத்திலே எடுத்துக்கிட்டோம்னா, உலகத்தில்னு சொல்கிறத விட தமிழகத்தில் இந்திய அளவில் படிக்காத சமுதாயம் யாருன்னு பார்த்தா முஸ்லீம்கள் தான் அதிகமாக படிக்கிறதின் பக்கம் கவனமே இல்லாத ஒரு சமுதாயமாக இருக்கிறோம். ஆனால் அதிகமாக நம்ம மார்க்கம்தான் படிக்கிறத பற்றி ரொம்ப வலியுறுத்துகிறது. எந்த அளவுக்கு வலியுறுத்துது அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரொம்ப அடிப்படையான ஒரு வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல் வஹி செய்தி அப்போ தான் இறங்குது. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த வரலாறை. ஃபஸ்ட்டு அப்போ தான் இஸ்லாம்னா என்ன என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. அதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இஸ்லாத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்களுடைய 40 வயது வரைக்கும் அந்த ஊரில் என்ன பழக்க வழக்கங்களோ என்ன நம்பிக்கைகளோ அதுதான் தெரியுமே தவிர வேறு ஈமானை பற்றியோ இஸ்லாத்தை பற்றியோ இறைவனை பற்றியோ தூதர்களை பற்றியோ மறுமையை பற்றியோ எதுவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாது. இது நான் சொல்லலை, குர்ஆனே இப்படி தான் சொல்கிறது. லா தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். நபியே, நீங்கள் ஈமான் என்றால் என்ன, வேதம் என்றால் என்ன, எதுவுமே தெரியாமல் இருந்தீர்கள். வஜதக லால்லன் ஃபஹதா. உம்மை வழி தவறியவராக உமது இறைவன் கண்டான், உமக்கு அவனே வழிகாட்டினான். ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு நேர்வழி என்னன்னு தெரியல. இது குர்ஆன் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட்டு. முதலாக அப்போ தான் வஹி செய்தி ஆரம்பமாகிறது. இறைவனின் தூதராக தேர்வு செய்யப்படுறாங்க. இஸ்லாம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கப்படுது. இஸ்லாத்தில் லட்சக்கணக்கான செய்திகள் இருக்கிறது, அறிவுரைகள் இருக்கிறது, போதனைகள் இருக்கிறது, சட்டங்கள் இருக்கிறது, கட்டளைகள் இருக்கிறது, ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டிய ஒழுங்குகள் இருக்கிறது. இப்படி எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதில் ஃபில்டர் பண்ணி நாம் எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, நாம் சொல்லக்கூடிய செய்தி ஏகத்துவ கொள்கையை தான் பேசுவோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது தான் இஸ்லாத்தில் முக்கியமான ஒரு செய்தி. அப்போ இன்றைக்கி நாம் ஒருத்தருக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியாத ஒருத்தருக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தேவை, ஒரு கட்டாயம் நமக்கு ஏற்பட்டால் நாம் முதல்ல எதிலிருந்து ஆரம்பிப்போம்? கலிமாவை சொல்லுவோம், இஸ்லாத்தில் இருக்கிற தொழுகையினுடைய அவசியத்தை பற்றி சொல்லுவோம், நோன்பை பற்றி சொல்லுவோம், ஹஜ்ஜை பற்றி சொல்லுவோம், பெற்றோர்களை பேணுறதை பற்றி சொல்லுவோம், அண்டை வீட்டாரோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை பற்றி சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு முக்கியமானது என்று சொல்லக்கூடிய நிறைய செய்திகள் நம்ம இடத்துல ஒரு லிஸ்ட் பட்டியலே இருக்கிறது. இந்த பட்டியல் எதையும் அல்லாஹ் சொல்லவே இல்லை. அல்லாஹ் நம்ம எந்த லிஸ்ட்டை வச்சுருக்கிறோமோ, எது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ, நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ, அந்த பட்டியலை அல்லாஹ் சொல்லவே இல்லை. அல்லாஹ் சொன்ன செய்தி, ஆரம்ப செய்தி என்ன எல்லாருக்கும் தெரியும். இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இக்ர முதலாக அல்லாஹ்விடமிருந்து நபிகளாருக்கு சொல்லப்பட்ட செய்தி இக்ர, படி. படி படின்னு சொல்கிறது பெரிய மேட்ரா? தொழு அப்படின்னு சொன்னால் பெரிய, அம்மா அல்லாஹ் தொழுகிறோம். நோன்பு வை, அவன் ரொம்ப முக்கியமான நோன்பு வச்சு நன்மையை செஞ்சுக்கிறோம். உன்னுடைய செல்வங்களை அள்ளி தர்மம் செய், அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிலாம் நமக்கு தோணும். படி என்பது ரொம்ப சாதாரணமாக நம்ம வீடுகளில் பேசிக்கிட்டு இருக்கிற, சொல்லிக்கிட்டு இருக்கிற, திரும்ப நம்முடைய காதுகளில் கேட்டுக்கிட்டு இருக்கிற மிகச்சாதாரணமான ஒரு செய்தி என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாம் படைத்த இறைவன் நபிகள் நாயகத்துக்கு முதலாக இஸ்லாம் என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுத்து நபி அவர்களை தன்னுடைய தூதராக அறிவிப்பு செய்கிற முதல் நிமிடத்தில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட முதல் வாக்கியம், முதல் வார்த்தை, முதல் கட்டளை, முதல் வஹி, முதல் அறிவிப்பு என்ன என்று பார்த்தால், படி. இக்ர, படி. பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். படைத்த உன் இறைவனின் பெயரால் படி. ஏன் அல்லாஹ் அப்படி சொல்கிறான்? நான் ஒரு விஷயத்தை ஆரம்பமாக சொல்கிறேன்னு வச்சுக்குவோம், அது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். நான் ரொம்ப முக்கியமானது நினச்சிட்டு சொல்லுவேன், கடைசியில் பார்த்தா ஒன்றுமில்லாத மேட்ரு போய் என்னமோ பெருசாக பில்டப் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கூட ஆயிரும். உலகத்தில் மனிதர்கள் பேசும்போது இது முக்கியமானதுன்னு மனுஷன் நினைப்பான், ஆனால் பிறகு பார்த்தா அது முக்கியமற்றதாக மாறி போயிருக்கும். யாருக்குமே தெரியாதுன்னு நினைப்பான், ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தியாக அது இருக்கும். ரப்புல் ஆலமீனுடைய ஞானம் அப்படிப்பட்டது இல்லையே, அவனுடைய அறிவு முழுமையானது இல்லையா, எல்லாவற்றையும் அறிந்தவன் இல்லையா,
முக்காலமும் தெரிந்தவன் இல்லையா? மனிதர்களுக்கு எதை கொண்டு இந்த ஏகத்துவ செய்தியை, இஸ்லாமிய போதனை ஆரம்பிக்க வேண்டும் என்பதை முற்றுமுழுதாக அறிந்து வைத்திருக்கிற பேர் அறிஞனாக இருக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அண்ணலம் பெருமகனாரை பார்த்து முதலாக படி என்கிற வார்த்தையை கொண்டு அவர்களுக்கு தன்னுடைய கட்டளையை, இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்க துவங்குகிறான் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தில் மற்ற எல்லா காரியங்களை விட படிப்பதுதான் முதன்மையானது என்பதை அல்லாஹ் நமக்கு நேரடியாக சொல்கிறான். மறைமுகமாக சொல்லலை, நேரடியாக சொல்றான். படிக்கிறது இஸ்லாத்தில் அவ்வளவு மேன்மையானது. அது மட்டும் இல்லை, அந்த முதலாக அருளப்பட்ட அந்த வஹியை நீங்க பாருங்க, 5 வசனம் அருளப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் முதல்ல அருளப்பட்ட வஹியில எத்தனை வசனங்கள் இருந்துச்சு? ஆயத்துகள் 5 ஆயத்துகள் இருந்துச்சு. அந்த 5 ஆயத்துக்களை படிச்சு பாருங்க. முதல் வசனம் சொல்லிச்சு, இக்ர பிஸ்மி ரப்பிக் அல்லதி ஹலக், படைத்த உன் இறைவனின் பெயரால் படி. ஹலக்கல் இன்சான மின் அலக், ஏன்னா அவன்தான் அலக் என்ற நிலையில் இருந்து மனிதனை படைத்தான். அது கருவறைக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டேஜ். குழந்தைகள் வளர்ந்து வரும் பொழுது குழந்தை வயிற்றுக்குள்ளே எப்படி இருக்கும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு நிலை அலக். அலக் என்கிற நிலையிலிருந்து அவன் தான் மனிதனை படைத்தான். 2வது வசனம். முதல் வசனம் இப்பதான் ஆரம்பிச்சான். அதை சொல்லி இடையில ஒரே ஒரு வசனம் தான் கேப்பு. அந்த வசனமும் பெரிய வசனம் இல்லை, 10 வரி, 5 வரி, 15 வரி, 20 வரி, அவ்வளவு நீண்ட இடைவெளி இல்லை. அப்பந்தான் ஆரம்பிச்சு ஒரு வரி முடிஞ்சு அது ஒரு சின்ன அரை வரி வந்திருக்குது. ஹலக்கல் இன்சான மின் அலக். அடுத்து திரும்ப 3வது வசனம் வருகிறது. 3வது வசனம் என்ன சொல்லுது? முதல்ல சொன்ன அதே செய்தியை திரும்ப சொல்லுது. இக்ர வ ரப்புக்கல் அக்ரம், படி உன் இறைவன் சங்கைக்குரியவன் படி. முதல்ல சொல்றான் ஒரே மேட்டர், திரும்ப 5 வசனம். 5 வசனத்துல படின்னு ஆரம்பிச்சான். படிக்கிறதுக்கான காரணத்தை அடுத்த வசனத்துல சொன்னான். அடுத்து கொஞ்சம் கூட இடைவெளி இல்லை. 3வது வசனத்துல திரும்பவும் சொல்றான் இக்ர வ ரப்புக்கல் அக்ரம். 4வது வசனத்துல சொல்றான் அல்லதி அல்லம பில் கலம், அவன் தான் எழுதுகோலை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான். 5வது வசனத்துல சொல்றான் அல்லமல் இன்சான மாலம் யாலம், மனிதன் அறியாததை எல்லாம் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான். முதல் செய்தியில படிக்கிறத பத்தி எத்தனை வசனங்கள்? 5 வசனம் இருக்கு. 5 வசனமுமே திரும்ப திரும்ப நேரடியாகவோ மறைமுகமாகவோ படிப்பதை பற்றி, அறிவை தேடுவதை பற்றி, சிந்திப்பதை பற்றி அப்படியே பேசுகிற. எழுதுகோலை கொண்டு எழுத கற்றுக் கொடுத்தான், படிப்பை பற்றி தான் பேசுது. மனிதனுக்கு தெரியாததையெல்லாம் சொல்லிக் கொடுத்தான், படிப்பை பற்றி தான் பேசுது. அலக்கண்ண நிலையிலிருந்து படைத்தான், படிப்பை பற்றி தான் பேசுது. படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய பேர்ல படிப்பை பற்றி தான் பேசுது. 5 வசனம், 5 தனித்தனி செய்திகளை சொல்லல, ஒரே செய்தியை வேற வேற வார்த்தைகள்ல, வேற வேற வடிவங்கள்ல திரும்ப 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 முதல்ல நபிகளாருக்கு அல்லாஹ் சொன்னான் படி. அப்படின்னா படிக்கிறதுனுடைய முக்கியத்துவம் என்ன? நம்ம எவ்வளவு படிக்கணும்? இன்னைக்கு நாம எவ்வளவு படிக்கிறோம்? பெரும்பாலும் இங்க இருக்கிற எல்லாருமே படிக்க தெரிஞ்சவங்களா தான் இருப்பீங்க நம்புறேன். ஆனா நம்ம ஒரு நாளைக்கு படிப்பது எவ்வளவு? எதை படிக்கிறீங்கன்றது 2வது கேள்வி. முதலில் படித்தல் என்கிற பண்பு, பண்பாடு, பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா? ஏனென்றால் எந்த சமுதாயம் படிக்கிறதோ அந்த சமுதாயம் தான் மேன்மை பெறும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை மதரசாவிற்கு அனுப்பி படிக்க வைத்திருக்கிறீர்கள். மார்க்க கல்வியை கற்று அவர்கள் ஆலிம்களாக தேர்ச்சி அடைய வைத்திருக்கிறீர்கள். கோடைகால பயிற்சி இடைவெளியிலே அவர்களுடைய விடுமுறை காலத்தை பயனுள்ளதாக மாற்றுவதற்காக அவர்களை படிக்க வைத்திருக்கிறீர்கள். பயனுள்ள மிகச்சிறந்த அற்புதமான ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்தி இருக்கிறீர்கள். இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மற்றொரு பேர் இருக்கிறது. இஸ்லாம் என்று சொன்னாலே அறிவு என்பது இஸ்லாத்திற்கு ஒரு இலக்கணமாகவே சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தியை சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகிறதுக்கு முன்னாடி வாழ்ந்த காலத்தை நம்ம வரலாற்றில் பயான்கள் எல்லாம் கேட்டிருப்போம். என்னன்னு சொல்லுவோம்? ரசூலுல்லாஹ் நபியாக ஆகலை, அதுக்கு முந்தி அவங்களுடைய 30 வயசுல 20 வயசுல ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த மக்காவுடைய சூழலில் வாழ்ந்த அந்த காலத்தை நம்ம என்ன வார்த்தையில சொல்லுவோம்? அது அவங்க பிறந்த வருஷத்துக்கு வைக்கப்பட்ட பேரு. யானை ஆண்டுங்கிறது ஆமுல் ஃபீல், அது வேற. அந்த ஐயாமுல் ஜாஹிலியா, ஐயாமுல் ஜாஹிலியா. ஜாஹிலியான என்ன? அறியாமை காலம். நபிகளார் நபியாக வருவதற்கு முன்பு, இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுவதற்கு முன்பு இருந்த காலத்திற்கு பெயர் அறியாமை காலம் என்றால், இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டதற்கு பிந்தைய காலத்துக்கு பேரு அறிவு காலம். முந்தைய காலம் அறியாமைனா பிந்தைய காலம் அறிவு. அப்படின்னா இஸ்லாம் என்பதை எங்க கோடு போட்டு பிரியுதுன்னு கேட்டா, அறிவுள்ளவன் அறிவில்லாதவன்.
அறிந்தவன் அறியாதவன். அல்லாஹ் குர்ஆன்ல கேள்வி கேட்பானே, குல் நபியே கேளுங்கள், ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? கேள்வி கேள். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தனிச்சிறப்பு எல்லாம் சமம், அப்படித்தானே? இன்னைக்கு இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு இந்தியாவில் ஒரு கூட்டம் வேலை பார்க்குத. எதுக்குடா வேலை பார்க்குறான்னு பார்த்தா, இவன் எல்லாத்தையும் ஒரே தட்டில் நிப்பாட்டுறான், அது பிடிக்கிறான் அவனுக்கு. மேலே கீழே கிடையாது, மேல் சாதி கீழ் சாதி கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது. கடவுளுடைய தலையில பிறந்தவன், இடுப்புல பிறந்தவன், துடையில பிறந்தவன், காலில் பிறந்தவன், கடவுளுடைய உடம்புலே இல்லாம வெளியே பிறந்தவன் பஞ்சமன். 4 சாதி வச்சிருக்கான், பஞ்சம 5ஆம் சாதி. இந்த 5ஆம் சாதியிலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் எண்ணிக்கை இந்தியாவில் நிறைய உண்டு. முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கிற தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கும் வைக்கப்பட்டு பழக்கத்தில் இருக்கிற பெயர்கள் ஒன்று 5 வர்ணம். 5 வர்ணம். கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா இருக்கு, நாகர்கோவிலுக்கு போனீங்கன்னா இருக்கு, தென்காசிக்கு போனீங்கன்னா இருக்கு. தமிழகத்துடைய பல்வேறு மாவட்டங்களில் 5 வர்ணம் பள்ளிவாசல், 5 வர்ணம் மஹல்லா, 5 வர்ணம் ஜமாத்து. அதனால் 5 வர்ணம். வர்ணம்ங்கிறதே இஸ்லாத்தில் கிடையாது, அது இந்து மதத்தினுடைய கோட்பாடு. சாதிய மேல் சாதி கீழ் சாதி வர்ண கோட்பாடு இஸ்லாத்தில் கிடையாது. ஆனால் முஸ்லிம்களில் ஒரு பிரிவினருக்கு அவர்கள் தங்களுடைய பகுதிக்கு 5 வர்ணம் என்று பெயர் வைத்துக் கொண்டார்களே, ஏன், எப்படி இந்த வரலாறு, இந்த பெயர் வந்தது என்ற வரலாற்றை தேடி பார்த்தால் ஒரு காலத்தில் அவர்கள் 5ஆம் சாதி 5ஆம் வர்ணம் என்று அந்த சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு பேர் மட்டும் இருக்கு, ஆனா யாரும் அவங்களை ஒதுக்கி வைக்கல, சமமா இருக்கிறோம், எந்த ஏற்றத்தாலும் கிடையாது. இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா அவர் அடுத்த இஷாவுடைய தொழுகையை நமக்கு முன்னாடி நின்று தொழுகை நடத்துவார், நம்ம அவர் பின்னாடி நின்று தொழுவோம், அவ்வளோதான் வித்தியாசம், எந்த வித்தியாசமும் கிடையாது. இது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. என்னடா நம்ம மேல்தட்டு கீழ்த்தட்டுன்னு ஒரு அமைப்பை உண்டாக்கலான்னு பார்க்குறோம், இவனு வளர்ந்தானுன்னா முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஒண்ணுங்கிறான, ஆதிக்கம் செலுத்த முடியாத, பிறர் கட்டுப்படுத்த முடியாத அப்படிங்கிற உணர்வு. இஸ்லாம் என்பது அனைவரையும் சமம் என்கிற நிலையிலே வைத்து பார்க்கிறது. அதனால் தான் இஸ்லாம் இன்றளவும் உயிர் பெற்று மக்கள் மத்தியிலே நிலை பெற்று நிற்கிறது. இஸ்லாத்தின் மிகச்சிறந்த பண்புகளில் ஒன்றாக முஸ்லிம் அல்லாத அறிஞர்கள் எல்லாம் அனைவரையும் சமமாக பாவிக்கிற இந்த பண்பை சிலாகித்து பேசுகிறார்கள். நாமும் அதை நினைத்து அப்படியே பெருமை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அனைவரும் சமம் என்று தான் சொல்லி இருக்கிறேன், ஆனால் அறிந்தவனும் அறியாதவனும் சமமில்லை, எல்லாம் சமம்தான். ஆனா படிச்சவனும் படிக்க சமம் இல்லப்பா. ஒரு விஷயத்தை சிந்திச்சு தெரிஞ்சுக்கிட்டவனு தெரியாதவனு சமம் இல்லப்பா. முட்டாளு அறிவாளியும் சமம் இல்லை. அவனை அந்த 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 லிஸ்ட்ல வைக்க மாட்டேன். அறிவாளிக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது, அறிவற்றவனுக்கு ஒரு அந்தஸ்து கம்மி தான். அறிவாளி எந்த காரியத்தையும் சரியா செய்வான், அறிவில்லாதவன் முட்டாள்தனமா செய்வான், காரியத்தை கெடுத்துருவான், எதை செஞ்சாலும் கெடுத்து விட்டுருவான். குடும்ப வாழ்க்கையை எப்படி வாழணும்னு தெரியாது, வியாபாரத்தை எப்படி செய்யணும்னு தெரியாது, ஒரு மனிதனிடத்தில் எப்படி பேசணும்னு தெரியாது, எந்த காரியத்தையும் உருப்படியா செய்ய தெரியாது. யாருக்கு அதை பற்றிய ஞானம் யாருக்கு இல்லையோ, அறிவில்லையோ, அவன் எல்லா காரியத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிடுவான். அதான் அல்லாஹ் கேட்டான், நபியே கேளுங்கள். ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்க சொன்னான், குல் கேளுங்கள், அஹல் இஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? அது எப்படி சமம்? அவனுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது என் மார்க்கத்தில். இந்த உலகத்தில் அறிந்தவனுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கத்தான் செய்யுது. அப்ப அறிவுதான் பிரதானம் என்று சொல்லி நம்முடைய குழந்தைகளை அறிவின்பால், அறிவை தேடுவதின்பால், அவர்களை மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதின்பால் அனுப்பி வைத்திருக்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய செய்தி என்ன என்று கேட்டால், ஆலிமாக்களும் சரி, கோடைகால பயிற்சி வகுப்பிலே பங்கேற்றவர்களும் சரி, அவர்களை அனுப்பி வைத்த பெற்றோர்களும் சரி, இந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் அல்லாமல் பங்கேற்றிருக்கிற இன்ன பிற சகோதர சகோதரிகளும் சரி, அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்று கேட்டால், அறிதல் என்பது வெறுமனே ஓராண்டு காலம் 2 ஆண்டு காலம் மதரசாவில் படிப்பது, 10 நாட்கள் காலையிலிருந்து மாலை வரை தங்கி படிப்பது, படிச்சுட்டா அது முடிஞ்சு போச்சு, நம்முடைய படிப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை போல அறிவற்றவர்கள் யாரும் இல்லை. ஆலிமான் பட்டத்தை கொடுத்துட்டோம்ல, ஆலிம் அப்படின்னு ஆம்பளைங்களுக்கு பட்டத்தை கொடுத்த உடனே அறிஞர் ஆயிட்டார், எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. முடிஞ்சிருச்சாப்போ அறிஞர் ஆயிட்டாருன்னா அப்போ ஃபினிஷ், படிச்சு முடிச்சுட்டோமாங்க. பார்த்தீங்களா சில பேர் என்னப்பா பண்ணிட்டு இருக்க, படிச்சு படிப்பை எப்படா முடிக்க முடியும்? சாகிற வரைக்கும் படிச்சாகணும். எல்லாம் தெரிஞ்ச உலகத்தில் யார் இருக்கிறா? நாம் தெரிய வேண்டிய செய்திகள் 1000 இருக்கிறது.
உங்களுக்கு இந்த கல்லூரியிலே கற்றுக் கொடுக்கப்பட்ட செய்தி என்ன என்று கேட்டால், படிப்பது எப்படி, எதை படிப்பது, எப்படி படிப்பது, அந்த ஒன்றை படித்து அதிலிருந்து சட்டங்களை பிரித்து எடுப்பது எப்படி என்கிற படிக்கின்ற முறைதான் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர, படித்து முடித்து விடுகிற அளவிற்கு செய்திகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவே இல்லை. அது முடியாது. 5 வருஷம் ஒரு இன்ஸ்டிடியூட்ல கொண்டு போய் சேர்த்தாச்சுன்னு உடனே எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு வெளியே வந்துடுவாங்க. கிடையாது, முடியாது. மார்க்கம் என்பது ஒரு பெரும் கடல். திருமறை குர்ஆன் பெரும் கடல். நபிகளாரின் போதனை பெரும் கடல். ஒவ்வொரு காலத்திற்கும் தேவைப்படுகிற செய்திகளை ஆய்ந்து 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 அதிலிருந்து நீங்கள் உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். காலந்தோறும், நாள்தோறும், தினம்தோறும் படித்து 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 உங்களை நீங்கள் மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சிக்கல் எங்க வருது தெரியுமா? இந்த சமூகத்தில் நம்ம வச்சிருக்கிற இந்த பெயர்களால் இந்த சிக்கல். ஆலிம்னு வச்சுட்டோம், ஆலிமான்னு வச்சுட்டோம், முபல்லிகான்னு வச்சுட்டோம். அதெல்லாம் என்ன செய்தியை சொல்லுது? இந்த வார்த்தை என்ன சொல்லுது? அவங்களாம் படித்தவங்க, அவங்களாம் தெரிஞ்சவங்க, அவங்களாம் அறிஞர்கள், அவங்களாம் ஞானிகள். அப்படி அந்த வார்த்தைக்கு எதனா அர்த்தம்? ஆலிமா என்றால் என்ன பொருள்? அறிந்தவள் என்று பொருள். ஆலிம் என்றால் என்ன அர்த்தம்? அறிந்தவர் என்று பொருள், அறிஞர் என்று பொருள். அவங்க எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்களும் நம்பிக்கிட்டாங்க, ஓ நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்படி நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு யாரு நினைக்கிறாங்களோ அதுக்கு மேல அவங்க தெரிய முடியாது. எப்போ நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்ன்ற செய்தி மனசுக்குள்ள சிந்தனைக்குள்ள வந்து உட்காருதோ அப்பந்தான் ஷைத்தான் நம்ம மூளையில ஆதிக்கம் செலுத்த வந்துட்டாம்னு அர்த்தம். சமுதாயம் சொல்லும் ஆலிம் ஆலிம்னு. ஆனா எந்த ஆலிமும் உங்க மண்டையில உங்களை ஆலிம்னு மண்டையில ஏத்திக்காது. சமுதாயத்தில் உள்ள பல சிக்கலுக்கு அதான் காரணம். ஒரு இளவும் தெரியல, ஆலிம் சார் வந்துடுவேன். ஆமா நம்ம ஆலிம் சார் நமக்கு தெரியாதுன்னு இருக்கு. அவருக்கு ஒன்றும் தெரியல. தெரிய வேண்டிய செய்தி நிறைய இருக்கு. ஊரெல்லாம் சேர்ந்து ஆலிம் ஆலிம் ஆலிம்சா ஆலிம்சா ஆலிம்சான்னு சொன்ன உடனே நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்ச ஆலிம்சான் அவரா நினைச்சுக்கிறார். அதனால எல்லாரும் நம்மள தெரிஞ்சவன் நினைக்கிறோம், தெரியாத மாதிரி காட்டிக்க கூடாது. அதனால என்னத்தை கேட்டாலும் என்னத்தையாவது ஒன்று சொல்லு, எதையாவது ஒன்று உளறி கொட்டு. அப்ப அந்த ஆலிமாக்களுக்கு வைக்கிற வேண்டுகோளில் மிக முக்கியமான முதன்மையான வேண்டுகோள் என்ன என்று கேட்டால், ஆலிமாக்கள் என்று உங்களுக்கு பட்டம் கொடுக்கப்பட்டாலும், ஆலிமாக்கள் என்று உங்களை சமுதாயம் அழைத்தாலும், ஆலிமாக்கள் என்று உங்களுடைய திருமண பத்திரிகைகளில் பெயர் போடப்பட்டாலும், ஆலிமாக்கள் என்று இந்த சமூகம் உங்களை கொண்டாடினாலும், நான் ஆலிம் அல்ல, நான் பெரிதாக கற்று முடித்தவன் அல்ல என்கிற உணர்வை நீங்கள் உங்களுக்குள்ளே வளர்த்துக்கொள்ளும். ஊர் உலகம் அப்படிதான் சொல்லும். அவன் சொல்றதெல்லாம் உண்மை நம்பிடாதீங்க. நம்பிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு, நீங்க டெவலப் ஆக மாட்டீங்க. ஏன் எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா நான் எப்படி திரும்ப படிப்பேன்? நான் ஏன்பா படிக்கணும்? எல்லாம் எனக்கு தெரியுமே. தெரிஞ்சவன் ஏன் படிக்கலாம்? தெரியாதவன் தான் படிக்கணும். நீ படி, ஸ்டூடெண்ட் படி, டீச்சர் நான் படிக்க தேவையில்லை. ஏன் எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. இந்த உணர்வு தான் ஷைத்தானிய சிந்தனை. இந்த சிந்தனை தான் சமூகத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு, நிறைய சிக்கலுக்கு அடிநாதமாக அமைந்திருக்கிறது. எனவே முதலில் உங்களுடைய உள்ளத்திலே நாம் கற்றுவிட்டோம் என்கிற எண்ணம் இருந்தால், இல்லை இல்லை இப்பொழுதுதான் நாம் கற்க துவங்கி இருக்கிறோம், எப்படி கற்பது என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறோமே தவிர நாம் கற்று முடித்து விடவில்லை என்கிற உணர்வோடு இன்று நீங்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டும். தமிழ்ல அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அரிதோறும் அறியாமை அறிந்தற்றே. அரிதோறும் அறியாமை அறிந்தற்றே அப்படின்னு என்ன அர்த்தம்? படிக்க படிக்க ஒரு விஷயத்தை படிச்ச உடனே நமக்கு இது தெரிஞ்சுக்கிச்சு, எனக்கு அது தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னு உன்னை நீ பெரியவனாக பெருமைக்குரியவனா நினைச்சிடாத. அரிதோறும் அறியாமை அறியணும். என்ன அறியாம? எனக்கு இவ்வளவு நாள் இது தெரியலையே, எனக்கு இவ்வளவு நாள் இது தெரியலையே, எனக்கு இவ்வளவு நாள் இது தெரியலையே. படிக்க 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 நீ எவ்வளவு அறியாதவனாக இருக்கிறாய் என்பது தெரியணுமே தவிர நான் எவ்வளவு அறிந்தவனாக இருக்கிறேன் அப்படி தெரியக்கூடாது. நான் நிறைய அறிந்தவனாக இருக்கிறேன்னு தெரிஞ்சா ஷைத்தான் வந்துட்டான்னு அர்த்தம். புதுசு புதுசா உன்னை படிக்க எனக்கு தெரியலையப்பா, இந்த வசனத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்கா எனக்கு தெரியலையே, இன்னைக்கு தானே தெரியுது, இன்னைக்கு தானே தெரியுது, இன்னைக்கு தானே தெரியுது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அறியாமை. நாம நிறைய விஷயத்தை பத்தி தெரியல, நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப கம்மி, ரொம்ப அற்பமான விஷயம் தான் நமக்கு தெரியும் என்று சொல்லி உங்களுடைய அறியாமை குறித்த அறிவு வரணுமே தவிர நான் அறிந்து கொண்டவன் என்கிற மமதையோ பெருமையோ ஆணவமோ வந்து விடக்கூடாது. ஏன் இந்த சபையில் அதை பேச வேண்டியது இருக்கிறது அப்படின்னு கேட்டா, சமுதாயத்தில் பொதுவாகவே ஆலிமாக்களை பற்றிய ஒரு பிம்பம், ஒரு கருத்து
தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக தௌஹீது பேசுகிற வட்டாரங்களில் இது ரொம்ப பிரபல்யமாயிடுச்சு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லது 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் முளைவிட்டு பெரும் பிரச்சனைகளை சந்தித்து, அதிலே நான் உறுதியாக நிற்பேன் என்று ஊரை எதிர்த்து சண்டையிட்டு, அதற்காக சிறைவாசம் அனுபவித்து, ஊர் விளக்கல்களை சந்தித்து, பல்வேறு துன்பங்களை துயரங்களை தாங்கி அப்படித்தானே வளர்ந்துருக்கிறோம். அப்படி வளர்த்தவர்களே இன்றைக்கு அந்த வேலையை செய்கிறாங்க என்பது வேற. அது 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 வேற கேட்டகிரி. நீங்களாம் சொன்னாங்க நிறைய செய்தி, இங்கே என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, யார் மேலே உள்ள கோபத்திலே என்னமோ வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்துச்சு, அதை விட்டுருவோம், அந்த பஞ்சாயத்துக்குள்ளே போக தேவையில்லை. அப்படி 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகம் அதகலப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் கடும் பிரச்சனைகளை சந்தித்து, எந்த ஊர் எடுத்தாலும் எந்த ஜமாத் எடுத்தாலும் காவல் நிலையத்திலே புகார் அளிப்பது, சண்டையிடுவது, ஊர் விளக்கம் செய்யப்படுவது, அவர்களுக்காக தமிழகத்தில் இருக்கிற எல்லா பகுதி மக்களும் இந்த ஊருக்கு சென்று கூட்டங்களை நடத்துவது, நாங்கள் சாதாரண ஆட்கள் இல்லை, இவருக்கு பின்னால் ஒரு பெரும் படை இருக்கிறது என்பதை சொல்லாமல் அந்த ஊர்வாசிகளுக்கு சொல்லிவிட்டு வருவது, இப்படியாக நாள்தோறும் தியாகத்திலேயே உழன்று ஏகத்துவ பிரச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு கொண்டு வந்த அந்த தருணத்தில் மார்க்கத்தின் மீதான ஒரு பேர் ஆசை, பெரும் ஆர்வம். ஏன்னா அது வரைக்கும் இந்த தமிழகத்தில் குரானில் இருக்கிற செய்திகள் அவ்வளவு விளக்கமாக தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லப்படலை. குரான் என்பது ஒரு புனித புத்தகமாக இருந்துச்சு, பரனில் தூக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. வியாழக்கிழமை ராவு ஃபாத்தியா ஓதுறதுக்கு, யாசீன் ஓதுறதுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு. பொருள் புரியாமல், அர்த்தம் தெரியாமல் குரானை ஒரு தடவை முடிச்சாச்சு, 2 தடவை முடிச்சாச்சு, 3 தடவை முடிச்சாச்சு என்று பெருமைப்படுத்துகிற செய்தியாக இருந்துச்சு. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்துடைய நிலவரம் தான். இன்னைக்குமே பல ஊர்களில் மக்தப் மர்சாவில் குரானை ஒரு தடவை புள்ள ஓதி முடிச்சிருச்சுன்னா அஜரத்துக்கு வேட்டி எடுத்து கொடுக்கறது, அஜரத்து அம்மாவுக்கு சேலை எடுத்து கொடுக்கறது, முட்டாய் எடுத்து வாங்கி கொடுக்கறது, சக்கரை கொடுக்கறது, அவருக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா, இப்போ என்ன பெரிய அமௌண்ட்டுன்னு தெரியல, அப்போ ஒரு 100 ரூபா 50 ரூபா இருக்கும் 25 வருஷத்துக்கு முன்னாடி. ரொம்ப ஏழைப்பட்ட குடும்பமாக இருந்தால் 5 ரூபா 10 ரூபா கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் கொடுத்து அஜரத்தை கௌரவப்படுத்துறது, என் பிள்ளைக்கு குரானை ஓதி முடிச்சு 2வது தடவை முடிச்சிட்டார், 3வது தடவை முடிச்சிட்டார், அப்படியெல்லாம் ரொம்ப பெருமைக்குரியதாக அப்படி மட்டுமே பார்க்கப்பட்டு, மார்க்கம் என்றால் வெறும் கதைகளும் கப்சாக்களும், விட்லாச்சாரியாருடைய கதைகள் தோற்று போகிற அளவிற்கு முஸ்லீம் சமூகத்திலே கதைகள் நிறைய இருந்துச்சு. மார்க்க பயான் அப்படின்னு கேட்டால் 100 மசாலா அப்படிம்பாங்க. இன்னைக்கு உள்ள ஆட்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு 20 வயதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழுகிற 15 வயசு 20 வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் 100 மசாலானா என்னன்னு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சக்தி மசாலாவும் ஆச்சி மசாலாவும் தான். 100 மசாலா என்ன தெரியும்? இது மாதிரி 1000 இருக்கு கதை. அதுதான் மீலாது விழா கூட்டம்னு போடுவாங்க, அங்கே வில்லுப்பாட்டில் கேள்வி கேட்டு நடக்கும் பத்தியா, அதே மாதிரியான ஸ்டைலில் அவர் ஒரு கேள்வி கேட்பாரு, ஈமானுக்கு எத்தனை கால் தெரியுமா? உடனே அப்படி ஒரு மேளம் தட்டுற மாதிரி, ஈக்கு 4 கால் 8 6 கால், மானுக்கு 4 கால், ஆக மொத்தம் 7 கால்னு சொல்லி இப்படி. இது எது? சும்மா பட்டிமன்ற கூட்டம் இல்லை, முஸ்லீம் அல்லாத நடத்துகிற கேளிக்கை கூட்டம் அல்ல. முஸ்லீம் ஆண்களும் பெண்களும் தலையில முக்காடு போட்டு தொப்பி போட்டு பயபக்தியோடு கேட்கிற பயான்கள். மெஹராஜ் இரவுக்கு நபிகள் அரசு போயிருந்தாங்க. போயிருந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும்பொழுது அல்லாஹ் சொன்னா, உஷ் நபியே சத்தம், உஷ் இங்க எதுக்குடா அல்லாஹ் சத்தம் போடாதங்கிறான் அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் ரசூலா திரும்பி பார்த்தாங்க. பார்த்தா ஒன்றும் தெரியல. இப்போ அல்லாஹ் சொல்லியிருக்கான், எதுக்கு சத்தம் போட சொல்லுங்கன்னா, மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி தூங்கிட்டு இருக்கான். அப்போ தொட்டில்ல எங்கே? மேராஜில் வானத்தில் அல்லாஹ்வுடைய அரிசியில் யார் தூங்குறாங்களாம்? மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி தூங்குறாங்களாம். இப்படியெல்லாம் கதை நினைச்சே பார்க்க, எவ்வளவு பெரிய பாதகமான செய்தி. அங்கே தொட்டில் மொய்தீன் அப்துல் காதர் தூங்குனா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய புள்ள அதானே, அல்லாஹ்வுடைய புள்ளேன்னு வேற வார்த்தையில சொல்றிய, அல்லாஹ்வுக்கு புள்ளேன்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான், தகாது சமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வ தன்ஷக்குல் அர்து வ தகிர்ருல் ஜிபாலு ஹத்தா அந்த அவுலிர் ரஹ்மானி வலதா. அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளை இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்களே, அதை கேட்டு இந்த வானமும் பூமியும் வெடித்து சிதற பார்க்கிறது. ஒமா எம்பகிலிர் ரஹ்மானி எத்தகித வலதா. அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளை என்பது தேவையற்றது. அவனுக்கு என்ன பிள்ளை? கொஞ்ச காலத்தில் செத்து போயிடுவானா சொத்தையெல்லாம் ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு? அது கொஞ்ச காலத்தில் வயசாகி மூளையில் முடங்கிடுவானா வயசான காலத்தில் அவனுக்கு பணிவிடை செய்யறதுக்கு?
அதெல்லாம் வேறு மதத்தவர்களுடைய கலாச்சார நம்பிக்கை. அப்படி எவனாவது சொன்ன அதை கேட்டு வானமும் பூமியும் வெடித்து விட நெருங்குகிறது என்று அல்லாஹ் கடும் கோபத்தோடு பேசுகிறான். ஆனால் அதுவெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கதைகளாக, பயான்களாக 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தின் வீதிகளில் பேசப்பட்டு கொண்டிருந்தது. இப்படிதான் பேசப்பட்டு, மார்க்கம்னா அப்படித்தான். குர்ஆன்னா என்னன்னு தெரியல, குர்ஆனுக்குள்ள இவ்வளவு செய்தி இருக்குதா தெரியல, நபிகள் நாயகம் இன்னென்ன வார்த்தைகளுக்கு இப்படியெல்லாம் விளக்கம் தெரியல. அப்படி இருந்த காலத்துல குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து வச்சு இது என்ன சொல்லுது தெரியுமா, இது கதை இல்லப்பா, கற்பனை இல்லப்பா, நவீன காலத்துல உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுது பார் அப்படின்னு அன்றாட பிரச்சனைய, புதுசா நாம சந்திச்ச பிரச்சனைய, ரத்த தானம் கொடுப்பதை பற்றி புதிய கண்டுபிடிப்புகள் வந்த பொழுது ரத்த தானத்தை பத்தி குர்ஆன் பேசுது, கண்தானத்தை பத்தி குர்ஆன் பேசுது, உடல் தானத்தை பத்தி குர்ஆன் பேசுகிறது, புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை பற்றி பேசுகிறது, வானத்தை பற்றி பேசுகிறது, பூமியை பற்றி பேசுகிறது, கருவை பேசுகிறது, கடலை பேசுகிறது, விலங்குகளை பேசுகிறது, மனிதர்களை பேசுகிறது. எதை பத்தி குர்ஆன் பேசல? சமீபத்தில் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி கழகத்தின் சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்துச்சு, தவளைகளை கொல்லக்கூடாது அப்படின்னு. தவளைகளை கொல்லாதீங்க. ஏன் தவளைகளை கொல்லக்கூடாது? மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கிற கொசுக்களின் லார்வாக்கள், கொசுக்களின் ஆரம்ப நிலை, கொசு உற்பத்தி ஆகிற ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும்ல, அதுக்கு ஏதோ பேர் சொல்லுவாங்க, பெரட்டையே நம்ம சொல்லுவாங்க. ஒரு குட்டி வால் இருக்கும், ஒரு தலை இருக்கும். முந்தையெல்லாம் நம்ம ஊரில் ஹவுஸில் அதிகமாக இருக்கும், பள்ளிவாசலில் ஹவுஸ் கட்டி வச்சுருப்பாங்கல்ல ஒது செய்கிறதுக்கு, அதில் எல்லாம் நிறைய இருக்கும், தேங்கிய குட்டைகள் குளங்களில் இருக்கும். அதிலிருந்து அடுத்த ஸ்டேஜ் டெவலப் ஆகி கொசுவாக வரும். அந்த கொசுக்கள் தான் மனிதனை கடித்து மனிதனுக்கு பல்வேறு வகையான நோய் கிருமிகளை பரப்புகிறது. இது 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 இன்னைக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு சயின்ஸ். இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அறிவியல் கழகம் சொல்லுது தவளையை கொள்ளாத. கொசுவை பற்றி பேசும்போது தவளையை கொள்ளக்கூடாது, கொசுவை கொள்றதுக்கு அவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கேன், தவளையை கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிற. கொசுவை கொள்வதற்காக இந்திய அரசு அவ்வளவு பெரிய தொகை ஒதுக்குகிறது, தமிழக அரசு அவ்வளவு பெரிய தொகை ஒதுக்குது. ஒவ்வொரு வருஷமும் உலகம் முழுவதிலேயும் இந்த கொசுவை அழித்து மனிதனை ஆரோக்கியப்படுத்துவதற்காக பெரும் திட்டங்கள் போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் கொசுவை பற்றி பேசிக் கொண்டிருக்க நேரத்தில் தவளையை கொள்ளாத நேம்பா சொல்றீன்னு கேட்டா, இந்த தவளைகள் தான் கொசுக்களை சாப்பிட்டு, இந்த கொசுக்களுடைய அந்த லார்வாக்கள் தான் தவளையினுடைய உணவு. தவளை அதை சாப்பிட்டு கொசுக்களை கட்டுப்படுத்துகிறது. தவளையினால் உனக்கு கேடு இல்லை, தவளையினால் உனக்கு நன்மை தான் விளைகிறது அப்படிங்கிற செய்தியை சொல்லி இந்திய அறிவியல் ஆராய்ச்சி கழகம் தவளையை கொள்ளாதேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துச்சு. அற்புதத்தை, ஆச்சரியத்தை பாருங்க. நாமெல்லாம் அப்படியா அப்படின்னு அதை படித்துக் கொண்டிருக்க நேரத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த அல்லாஹ்வின் தூதரின் போதனைகளை புரட்டினார். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளும் இல்லாத காலத்தில், கொசுவின் பிரச்சனைகளை இந்த உலகம் சந்திக்காத காலத்தில், தவளை என்றால் என்ன, அது என்ன செய்கிறது என்பதை பற்றி எந்த அறிவும் ஞானமும் இல்லாத காலத்தில் அல்லாஹ்வின் தூதராகிய அன்னதம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தோழர்களே தவளைகளை கொல்லாதீர்கள். 14 நூற்றாண்டா இந்த உலகத்துக்கு காரணம் தெரியல. எதுக்கு கொள்ளக்கூடாது? தவளை கொண்டா என்ன, தவளை கொண்டா என்ன, தவளை கொண்டா என்ன, இந்த கேள்வி நின்றுக்கிட்டே இருந்துச்சு. என்னன்னு தெரியலப்பா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, தவளையே கொள்ளாதன்ட்டாங்க, நம்ம தவளையை கொள்ளக்கூடாது. இப்படிதான் ஆளுங்கள் விளக்கம் சொல்லிக்கிட்டே வந்தோம். இப்பந்தான் ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புக்கு பிறகுதான் ஓ இவ்வளவு பெரிய மேட்ரு தவளைக்குள்ள இருக்குதா, அதைத்தான் அல்லாஹ் நமக்கு ரசூலுல்லாஹ் வழியா சொல்லி இருக்கிறாங்கிற செய்தி. இப்படி அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் குர்ஆனிலே இருக்கிறது என்று ஏகத்துவ பிரச்சாரத்தின் வழியாக எடுத்து சொல்லப்பட்ட ஆரம்ப தருணத்தில் குர்ஆனை படிக்கணும், ஹதீஸை படிக்கணும், அதன் விளக்கங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆர்வப்பட்டாங்க. ஆனால் படிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இன்னைக்கு ரொம்ப விசாலமா இருக்கு. இப்ப இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு நீங்க நெட்ல போய் உட்கார்ந்தீங்கன்னா தட்டுனா அப்படியே பக்கம் பக்கமா வந்து விழுது. எதை பத்தி கேட்டாலும் கூகுள் பேசுது, யூடியூப் பேசுது, அறிஞர்கள் பேசி வச்சிருக்காங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு நிமிஷத்துல தட்டி எல்லா மேட்டரையும் எடுத்துக்கலாம். ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடி மாத பத்திரிகைகள் வரும், குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து எழுதப்பட்ட கட்டுரைகள் இதிலே வரும். வேற ஒன்றும் இல்லை. டிவி கூட கிடையாது, ரேடியோவில் கூட பேசிக்கிட்டு இல்லை. அதிகபட்சமாக ரேடியோவில் பேசுறதா இருந்தால் இலங்கை ரேடியோவில் பேசுவாங்க, அதை கேட்டுக்குவாங்க. இங்கே தமிழ்நாட்டு ரேடியோக்களில் பயான்லாம் கிடையாது.
இலங்கை ரேடியோ தான் பயான். இலங்கையில் சொல்லப்பட்ட பிறையை வச்சு தான் நம்ம இங்கே முடிவே எடுப்போம். இலங்கையில தான் பிற பார்த்து அறிவிப்பாங்க. நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணிக்கு இலங்கை வானொலியை டியூன் பண்ணி வச்சுட்டு ஊரே காத்து கிடக்கும். பிற பார்த்தாச்சா பார்த்தாச்சா. காலையில் சுபு பாங்கு சொல்ற நேரத்தில் இலங்கை வானொலி சொல்லும் பிறை பார்க்கப்பட்டு விட்டது. 5 மணிக்கு பாங்கு சொல்லுவான், தக்பீர் சொல்லுவான், பிற பார்த்தாச்சு, நாளைக்கு பெருனா, நாளைக்கு பெருனா. அப்ப எந்த மார்க்கத்தை கற்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாத அந்த காலத்துல குர்ஆன்ல இப்படி இருக்கு, ஹதீஸ்ல இப்படி இருக்குன்னு பத்திரிகைகள்ல எழுதுற இந்த செய்தியை படிச்சு படிச்சு குர்ஆன் மீது காதல் கொண்டு, நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகளின் மீது காதல் கொண்டு அந்த மாத பத்திரிகைக்காக காத்து கிடந்து 6ஆம் தேதி 7ஆம் தேதி பத்திரிகை வருமா, வாங்கின வீச்சுக்கு பத்திரிகையில் அட்டையை கிழிச்சு போட்டுட்டு முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் அப்படியே படிச்சு முடிச்சு மனசுல ஏத்தி தான் கற்றதை அடுத்தவர்கிட்ட போய் விவாதம் பண்ணி அடுத்தவங்கள்ட்ட எடுத்து சொல்லி எல்லா ஊர்களையும் எல்லா தெருக்களையும் விவாதங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. நீங்க செய்யறது தப்பு, நீங்க தொழுகிற முறை தப்பு, நீங்க நோன்பு வைக்கிற முறை தப்பு, நீங்க தர்காவுக்கு போறது தப்பு, நீங்க ஹத்தம் ஓதுறது தப்பு, நீங்க ஃபாத்தியா ஓதுறது தப்பு, நீங்க தாலி கட்டுறது தப்பு, நீங்க கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய பல்வேறு காரியங்கள் தப்பு, மௌத்து வீட்டில் செய்யற பல காரியங்கள் தப்பு. எங்க நடந்துச்சு? தமிழகத்துடைய முக்கு மூலைகள் எல்லாம் இந்த விவாதம். ஒருத்தன் இருப்பான், ஊருக்கு ஒருத்தன் தான் இருப்பான், 2 பேர் தான் இருப்பான், ஊரையே கலக்கிக்கிட்டு இருப்பான். யாருக்கும் பதில் சொல்ல தெரியாது, ஆலிம் சாக்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. அஜர்த்துமாரெல்லாம் அவனை கண்டு ஓடுவாங்க. மார்க்க அறிவு பகிர்ந்து கொள்ளப்பட முடியாத மிக குறைந்த வாய்ப்பு வசதிகள் இருந்த அந்த காலத்துல ஊருக்கு 2 பேர் படிச்சான், தேட்டத்தோட படிச்சான், ஊரெல்லாம் போய் பேசினான். அந்த நேரத்தில் அந்த தேட்டத்தோடு இருந்தவர்களுக்கு ஒரு பெரிய வடிகால் என்ன தெரியுமா? அந்த வாலிபர்கள் 20 வயதுல, 18 வயதுல, 22 வயதுல இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தின் மீது கொண்ட காதலின் விளைவாக நாம் திருமணம் செய்யக்கூடிய பெண் மார்க்கத்தை கற்றறிந்த ஒரு பெண்ணாக இருந்தால் நாம் பேசுகிற இந்த பேச்சுக்கு அவள் நமக்கு உறுதுணையாக இருப்பாள் என்று சொல்லி யாரெல்லாம் மார்க்கம் படித்த பெண்களோ அவர்களை தேடி தேடி திருமணம் செய்தார்கள். பொண்ணு பார்க்கிறது எங்க? மதரசாக்கல்ல. ஆலிமா முடிச்ச பிள்ளையா அதை கெட்டிக்கிறதுக்கு தயார். போட்டி போட்டு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆலிமாக்களுக்கு அவ்வளோ டிமாண்டு, மதரசா ரொம்ப கம்மி. மொத்த தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு படித்து வெளியாகக்கூடிய ஆலிமாக்களை எண்ணிக்கை எடுத்து பார்த்தா ஒரு 50 பேர் 100 பேர் கூட தேராது, அவ்வளவு டிமாண்டு. இன்னும் 2 வருஷம் காத்திரு, என் பிள்ளையுடைய படிப்பு முடியட்டும், 1 வருஷம் காத்திரு, பிள்ளையுடைய இருக்குனே. காத்து கிடந்து இந்த ஆலிமாக்களை திருமணம் செய்து கொண்டார்கள். யார்? 20 ஆண்டு 25 ஆண்டு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் ஏகத்துவத்தை புரிந்து குர்ஆன் மீதும் ஹதீஸின் மீதும் காதல் கொண்ட வாலிபர்கள் மார்க்கம் படித்த ஆலிமாக்களை தேடி தேடி திருமணம் செய்தார்கள். இது பிளாஷ்பேக், கடந்த கால வரலாறு. நிகழ்காலம் இன்னைக்கு ரிசல்ட் என்ன? அதே நிலை நீடிக்கிறதா என்று பார்த்தால் இன்றைக்கும் மார்க்கத்தை விரும்புகிற காதலிக்கிற வாலிபர்கள் இருக்கிறார்கள். மார்க்கம் படித்து விட்டு வருகிற ஆலிமாக்கள் பெருகி போய் இருக்கிறார்கள். ஊருக்கு மதரசா, நிஸ்வான் மதரசா, ஒவ்வொரு ஊர்லயும் 50 பேர் 100 பேர் வருஷத்துக்கு, மாவட்டத்துக்கு மாவட்டம் பெண்கள் மதரசா. எல்லா மதரசாக்களிலும் படித்து முடித்து ஆலிமாக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே பாருங்களேன், ஒரு சின்னஞ்சிறிய மதரசாவில் வாய்ப்புகள் குறைந்த ஒரு ஊர்ல இந்த வருஷம் 9 பேர், போன வருஷம் எத்தனை பேர்? போன வருஷம் 10 பேர். இன்னும் பெரிய பெரிய ஊர்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்பு வசதிகள் உள்ளவர் அங்க போய் பாத்தீங்கன்னா 50 பேர் 80 பேர் 100 பேர். இப்ப சூழல் என்ன? அன்னைக்கு மார்க்கம் படிக்க வாய்ப்பு இல்லை, தேடி தேடி படிச்சான். இன்னைக்கு மார்க்கம் படிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு, எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு சினிமா பார்க்கறான். அன்னைக்கு மார்க்கம் படிச்ச பெண்களுக்கு டிமாண்ட் இருந்துச்சு, எண்ணிக்கை கம்மியா இருந்துச்சு, தேடி தேடி கல்யாணம் முடிச்சான். இன்னைக்கு மார்க்கம் படிச்ச பெண்கள் ஊருக்கு ஊர் நிறைஞ்சு கிடக்கிறாங்க, திருமணம் செய்து கொள்வதற்கு தயார். அப்படிப்பட்ட பெண் தான் எங்களுக்கு வேண்டும் என்று காத்து கிடந்து தேடி வந்து திருமணம் செய்து கொள்கிற ஏகத்துவவாதிகளின் எண்ணிக்கை எத்தனை? ஐயோடி, ஆலிமாவையா கட்டுப்புற? மார்க்கம் படிச்ச பிள்ளை பார்த்துக்கப்பா. இப்போ பார்த்துக்கோ, என்ன பார்த்துக்கோ, ரொம்ப பேசுவாளுவா, சட்டம் பேசுவா, பார்த்துக்க, குடும்பமா இருக்காது, ஒன்றும் சொல்ல முடியாது. நீ
அப்படி செய்யலாமா? ஆதாரம் இருக்கான்னு கேப்பா, பதில் இருக்கா? எதுக்குப்பா வம்பு, நம்மளே ஒன்றும் படிக்கலை, தேவையில்லாமல் படித்தவொண்டு போய் மாட்டிக்கிட்டு ஒரு வத்தலோ தொத்தலோ நம்மளோட கம்மியாக எது இருக்குன்னு பார்ப்போம். ஏன் இந்த நிலை? கேட்பதற்கு நகைச்சுவை வரலாம், ஆனால் அதற்குள்ளே இருக்கிற வேதனை, மார்க்கம் படித்த பெண்கள் இப்படி புறக்கணிக்கப்படுவதன் பின்னணி என்ன என்று யோசித்து பார்த்தால், எல்லா மார்க்கம் படித்த எல்லார்ட்டையும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மார்க்கம் படித்து சென்றவர்கள் தாம் சென்ற புகுந்த வீட்டிலே நடந்து கொண்ட முறைகளும் பேசிய வார்த்தைகளும் எடுத்து வைத்த சட்டங்களும் வாதங்களும் சண்டைகளும் தமிழகம் முழுவதும் பிரபலியமாயிடுச்சு. அப்படிதான் அந்த ஊர்ல ஒரு பிள்ளைய கட்டிட்டு வந்தான், மார்க்கம் படிச்ச பிள்ளை, ஆலிமான்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே புருஷன் கூட தனியா போயிட்டால. இப்படி ஊருக்கு ஊர் 4 கதை இருக்கு. மாமனாருக்கு பயம் வந்துடுது, மாமியாருக்கு பயம் வந்துடுது, பிள்ளைய பெற்றவனுக்கு. நம்மளே ஒத்த பிள்ளைய வச்சிருக்கோம், நம்மளே விட்டுட்டு போயிட்டா. இப்ப எல்லாருக்கும் அப்படித்தானே ஆசை, சேர்ந்து ஒன்னா இருக்கிறது. அதெல்லாம் எப்படி என் பிள்ளைக்கு முடியுமா? முடியாது. உங்க பிள்ளைக்கு எப்படி முடியும்? உங்களுக்கு மக இருந்தா மட்டும்தான் முடியும், மக இருந்தா முடியவே முடியாது. அவ தனியா போயிடணும், உழைச்சு கொட்டவா, அவருக்கு பார்க்கறதுக்கே முடியல. அவ அம்மா துணியை துவைச்சு அத்தா துணியை துவைச்சு, அதுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி பயான்கள் வேற. அவர்களுக்கு அந்த சட்டம் கிடையாது, பார்க்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. இங்க இருந்து போகும்போதே லகான அவுத்து விட்டுற வேண்டியது. ஆல்ரெடி மார்க்கம் படிச்சிருக்கு, கொஞ்சம் விவரமும் இருக்கு, பேசுனா சபையில் பேசுகிற தெம்பு இருக்கு, திராணி இருக்கு. எதிரில் இருக்க புருஷனுக்கு அவ்வளவு தெளிவும் இல்லை, ஞானமும் இல்லை. அதனால சட்டப்படி என்ன தெரியுமா, நீ தான் எல்லாம் செய்யணும், புருஷனுக்கு தான் எல்லா கடமையும். என் சாப்பாட்டுக்கு நீ பொறுப்பு, என் உடைக்கு நீ பொறுப்பு, என் மருத்துவத்துக்கு நீ பொறுப்பு, எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு. அப்படிதான் மார்க்கம் சொல்லுது. எல்லாத்தையும் நீ செஞ்சு தரணும், உனக்கு நான் செஞ்சு தர முடியாது. இதனடா புதுக்கதையா இருக்கு. அவனே சமையல் பண்ணி, அவனே உங்க துணியை துவைச்சு, அவனே உங்க வீட்டை தொடச்சி, அவனே உங்க பிள்ளைய பராமரிச்சு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு பூவாக்கு, சம்பாத்தியத்துக்கு, வருமானத்துக்கு உங்களை அனுப்பிடுவோமா? நீங்க இந்த வேலையை பார்த்தா தரமா, அவன் அந்த வேலையை பார்ப்பான். பேசுகிறார்கள் மார்க் அறிஞர்களே. அப்படியெல்லாம் எந்த சட்டமும் இல்லை. அவர் ரைட்ஸ், நான் தனியா போறேன்னா தனியா கொண்டு போய், அவர் ரைட்ஸா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். பிமா ஃபல்லல்லாஹு பஅலஹும் அலா பஅல், ஏனெனில் சிலரை விட சிலரை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். உடல் வலிமையில, உடல் பலத்துல ஒரு பெண்ணை விட ஆணை அல்லாஹ் மேம்படுத்தி இருக்கிறான். ஒபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், இந்த ஆண்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை பெண்களுக்கு செலவிடுகிறார்கள். எனவே பெண்களை நிர்வகிக்கிற அதிகாரம் ஆண்களுக்கு இருக்கிறது. ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துல் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ். ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத், நல்ல பெண்கள் யார் தெரியுமா? கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பெண்களே நல்ல பெண்கள். இறுதி முடிவெடுக்கிற அதிகாரம் புருஷனுக்கு இருக்குன்னு விட்டுருங்க, அப்பதான் குடும்ப நிம்மதி. இதுல ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் அதெல்லாம் செல்லுபடி. உங்க நிம்மதியா வாழணுமா? அதெல்லாம் பேசுறவன் பேசுவான், இலக்கியம் பேசுறவன், ஊருக்குள்ள நேரம் போகாம உட்காந்து கூட்டம் போட்டு நடத்துறவன் 1000 பேசுவான். ஆனா நீங்க உங்க கணவர், உங்க புள்ள, உங்க குடும்பம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணுமா? வீட்டுல ஒருத்தருக்கு கட்டுப்படணும் முடிவெடுத்தா தான் முடியும். ரேஷன் கார்டு எங்க பேர் தான் இப்ப போட்டுருக்குறாங்க, குடும்ப தலைவி அப்படின்னு. அதனால தலைவரை பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணியாச்சு. ஓடு, தலைவர்லாம் கிடையாது, தலைவி. டைட்டில் வச்சாச்சுன்னா முடிஞ்சா, தலைப்பு போட்டாச்சு, தலைவி அப்படின்னு பதவி கூட. ரேஷன் கடைக்காரங்க தலைவி கொடுத்தாங்கன்னா, கவர்மெண்ட் தலைவி கொடுத்தா அந்த தலைவியை கொண்டு எல்லா வீட்லையும் நான் தான் தலைவின்னு பேச ஆரம்பிச்சா, தலைவர் எடுக்கிற முடிவு தானே இறுதி முடிவு. நான் தான் முடிவு எடுப்பேன். எந்த ஃப்ரிட்ஜ் வாங்குறது நான் தான் முடிவு எடுப்பேன். எந்த பீரோ வாங்குறது நான் தான் முடிவு எடுப்பேன். யாருக்கு சோறாக்கி போட்டு நான் தான் முடிவு எடுப்பேன். எந்த வீட்டில் குடியிருக்கு நான் தான் முடிவு எடுப்பேன். சரிம்மா நீனா தனியாக உட்காந்து முடிவு எடுத்துக்க. அப்படி ஏன் நான் முடிவு எடுக்கிற மாதிரி எந்த பிள்ளை இருக்கோ அந்த பிள்ளைய நான் கட்டிக்கிறேன், அவன் போயிடும். எடுத்துக்க, நீ முடியும் தனியாக உட்காந்து எடு. என்ன ஃப்ரிட்ஜ் எடுக்கணும்னு எடு, என்ன வாஷிங் மிஷின் எடுக்கணும்னு எடு, என்ன பீரோ வாங்கணும்னு எடு, என்ன வேணாலும் முடிவு எடு, என்ன விடு, எனக்கு முடியாதுன்றான்.
வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப் வலிர் ரிஜாலி அலைஹின்ன தரஜா. ஆண்களுக்கு இருப்பதை போல கடமைகளும் உரிமைகளும் பெண்களுக்கு இருக்கிறது. வலிர் ரிஜாலி அலைஹின்ன தரஜா. ஆனாலும் பெண்கள் மீது ஆண்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிற, ஒரு அதிகாரம் இருக்கிறது. இது அதிகாரம் செலுத்துவது உங்களை அடிமைப்படுத்துவதற்கல்ல. பிரச்சனை இல்லாம முடிவெடுக்கிற அதிகாரம் ஒருத்தன் கையில கொடுத்தா தான் சிக்கல் தீரும். இல்லாட்டி ரெண்டு பேரும் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல இதுதான், இல்ல இல்ல இதுதான், இல்ல இல்ல இதுதான், இல்ல இல்ல இதுதான். புருஷன் இங்க, பொஞ்சாதி அங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் முடிவுக்கு வராத. முடிவுக்கு வரணும்னா ஃபைனல் டிசிஷன் ஒருத்தர் கையில கொடுக்கணும், அதிகாரம் கொடுக்கணும்ல. ஒருவேளை அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஆண் உங்களை விட அறிவில் குறைந்தவராக இருக்கலாம், பணத்தில் குறைந்தவராக இருக்கலாம், சிந்தனையில் குறைந்தவராக இருக்கலாம், படிப்பில் குறைந்தவராக இருக்கலாம். அவர் படிப்பில் குறைந்தவரா என்பது பொருள் அல்ல. இப்போதைக்கு இவர் தான் தலைவர், அவருக்கு கட்டுப்படு. உலகத்தில் அப்படித்தானே பண்றோம். நம்ம ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறோம். இருக்கிறதுலேயே தமிழ்நாட்டிலேயே ஆகப்பெரிய அறிவாளி, ஆகப்பெரிய பலம் பொருந்தியவர், ஆகப்பெரிய எல்லாம் தெரிந்தவர். அதனால் அப்படியா? அவரை விட பெரிய அறிவாளி ஊர்ல இருப்பான். இப்ப இவர் தான் முதலமைச்சர். அவரை விட அறிவாளியே நீ இருக்கலாம், ஆனா அவர் சொல்றதான் நீ கேட்கணும். ஒரு முதலமைச்சர் சொல்றது கேட்கல, ஒரு போலீஸ்காரர் சொல்றது கேட்கல. இன்னும் சொல்ல போனா போலீஸ் சொல்லவே தேவையில்லை. ஆக கூமுட்டைகளை எல்லாம் பல ஊர்களில் போலீஸ் பதவிக்கு உட்கார வச்சிருப்பான். ஒரு இளவும் தெரியாது, மண்ணு முட்டை மாதிரி பேசுவார். வேற வழி இல்லை, அவங்க கையில் அதிகாரம் இருக்கு, கட்டுப்படுறதை தவிர வேற சான்ஸே கிடையாது. கட்டுப்படு. அப்படி கட்டுப்பட்டா தான் ஊர் நிம்மதியா இருக்கும். அப்ப உங்களை விட படிப்பிலே அறிவிலே குறைந்தவராக இருந்தாலும் உங்கள் கணவருக்கு கட்டுப்படுதல் என்கிற நிலைக்கு நீங்கள் வந்து அவர்களுடைய குடும்பத்தையும் சேர்த்து அனுசரித்து அவர்களிடத்திலே நற்பெயரை பெறுகிற வகையிலே நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் இந்த நிலைமை மாறும். எல்லா ஆலிமாக்களும் அப்படி நடந்துகிட்டு தான் நான் சொல்லலை. ஆனா மற்றவங்களை எல்லாம் விட நீங்க செய்கிற தப்ப இந்த சமுதாயம் ரொம்ப கூர்ந்து கவனிக்கும். அவளுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீ படிச்ச புள்ள அப்படிங்கும். மார்க்கம் படிக்காத பொண்ணு தப்பு செஞ்சா புருஷனை கூட்டு தனியா போகணும்னு பேசுறா. தாய் தந்தையர்கள் வயோதிகர்களா இருக்கிறாங்க, முதுமையில் இருக்கிறாங்க, தனியா தான் போயாகணும்னு கட்டாயப்படுத்தினா அவளுக்கு ஒன்றும் தெரியாத, படிக்காதவ அப்படின்னு அதை அலட்சியப்படுத்திடும். ஆனா மார்க்கம் படிச்ச நீ உன்னை பார்த்து கேள்வி கேட்கும். நீங்கள் அதற்கு இடமளிக்காத வகையிலே உங்களுடைய அறிவை கொண்டு அன்போடும் அடக்கத்தோடும் பணிவோடும் நீங்கள் புகுந்த வீட்டிற்குள்ளே அவர்களின் நற்பெயரை பெறுகிற வகையிலே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது ஆலிமாக்களுக்கு வைக்கிற கோரிக்கை. அதே நேரத்தில் அந்த ஆலிமாக்களை திருமணம் செய்யக்கூடிய அந்த அவங்க வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு எடுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கும் சொல்லணும். என்னத்தை தான் ஆலிமாவாக இருந்தாலும் படிச்சிருந்தாலும் பொம்பளை தானே. ஆம்பளை தான், பொம்பளை தான். ஆணுக்குள்ள பலகீனம் ஆணுக்கு இருக்கும், பெண்ணுக்குள்ள பலகீனம் பெண்ணுக்கு இருந்து தானே ஆகும். நீங்க எதுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஏன் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க? அப்படியே மனித புனிதரை போல அப்படிலாம் கிடையாது. உலகத்தில் யாரும் கிடையாது. ஆக தூய்மையாக அவளை ஏன் கல்யாணம் முடிச்சோம் தெரியுமா? மார்க்கம் படிச்சவ, அப்படி இருப்பா இப்படி இருப்பா, பயான் பண்ணுவா, வீட்டில் உள்ளவங்களை எல்லாம் சீர்திருத்தம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவளை கல்யாணம் முடிச்ச. ஆனா அவளே 7 மணிக்கு தான் எந்திரிக்கா, என்ன பண்றதுனே தெரியல. அதெல்லாம் இருக்கும்பா. அப்படியெல்லாம் இல்லாம பெர்ஃபெக்டா 100க்கு 100 மார்க் வாங்கக்கூடிய எந்த பெண்ணும் உலகத்தில் கிடையாது, எந்த ஆணும் உலகத்தில் கிடையாது. அதனால தான் நபிகளார் சொன்னார்கள், லா யஃப்ருக்கு மூமினுன் மூமினத்தன் இன் கரிய மின்ஹா ஹுலுகன் ரலிய மின்ஹா ஆகர். எந்த ஒரு மூமினான ஆணும் தன்னுடைய மூமினான மனைவியை வெறுத்து விட வேண்டாம். ஏன் தெரியுமா? அவரிடத்திலே வெறுக்கிற ஒரு குணத்தை கண்டால் அவன் விரும்புகிற வேறொரு குணம் இருக்குமே, அதை நினைத்து உன்னை சமாதானப்படுத்திக்கொள். ஆம்பளையும் இப்படிதான், பொம்பளையும் இப்படிதான், வேற வழியே இல்லை. சில குணம் பிடிக்கல, என்ன பண்றது, இந்த மனுஷன் இப்படித்தான் இருக்கார். ஆனாலும் வீட்டுக்கு ஒரு குறைய வைக்கிறது இல்லை. இந்த சாப்பாட்டில் மட்டும் இந்த உப்பு குறைஞ்சிருச்சுன்னா இந்த ஆளுக்கு எங்க இருந்தாலும் கோபம் வருமோ தெரியல. ஆனாலும் கூட மற்ற எந்த விஷயத்தையும் அவர்கிட்ட குறையில்லை. குறையில்லாத விஷயங்கள் இருக்குதுல்ல, அதை நினைச்சு பார்த்து இதை அலட்சியப்படுத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஒரு போர்க்கள பயணத்துக்கு போயிட்டு திரும்ப வர்றாங்க. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களும் அந்த போர்க்களத்தில் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களோடு பேச்சு கொடுக்குறாங்க. பேச்சு கொடுக்கும்போது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னப்பா என்ன திருமணம்லாம் முடிஞ்சா வச்சுதா? திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. யாரை கல்யாணம் பண்ணுன? ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்தேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன் நீ சின்ன பிள்ளையா இருக்கிற,
எதுக்கு நீ ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தான விதவையாக இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்ச? நீனும் ஒரு கன்னி பெண்ணை ஒரு ஒரு சின்ன பிள்ளைய கல்யாணம் முடிச்சிருக்கலாமே. துலாய் புகாவோ துலாய் புக்க, அது மாதிரி திருமணம் முடிச்சா 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நல்லா இருக்குமாப்பா. ஏன் நீ வயசுல மூத்த பெரிய பொம்பளை விதவையான பொம்பளை அந்த மாதிரி பெண்ணை எதுக்கு தேர்வு செஞ்ச என்ற கருத்துப்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஜாபிர் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு தங்கச்சிமார் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள பராமரிக்கிறதுக்கு வீட்டில் யாரும் இல்லை, அவங்களுக்கு பொறுப்பாளராக நான் தான் இருக்கிறேன். என் தங்கச்சிக்குமார் முடிகள் கட்டி விடுறதுலேருந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு நானும் ஒரு சின்ன பிள்ளைய கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டோம்னா அவங்களுக்கெல்லாம் யார் பராமரிப்பா? அதனால தான் ஒரு விதவை பெண்ணை தேர்வு செஞ்சு அவங்க இவங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க பராமரிச்சுக்குவாங்கன்னு கல்யாணம் முடித்தேன். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இங்கிருந்து திருமணமாகி செல்லுகிற பெண் கணவனின் தேவைகளையும், கணவனுக்கு மட்டும் பணிவிடை அல்ல, கணவன் யாருக்கெல்லாம் பணிவிடை செய்ய கடமைப்பட்டிருக்கிறானோ அவனுக்கு தேவைப்பட்ட பணிவிடைகளையும் சேர்த்து செய்வதை நபிகளார் அங்கீகரித்து தானே இருக்கிறார்கள். அதுதானே மார்க்கம். இதெல்லாம் சட்டம் பேசுறது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆகையினால் சமுதாயமும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆலிம் படித்த மார்க்கம் படித்த காரணத்தினால் 100% பெர்ஃபெக்டான ஆட்கள் என்று ஆண்களோ பெண்களோ யாரும் இல்லை. பெண்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்திலே அதிகபட்ச எதிர்பார்ப்பை இந்த சமுதாயம் வைத்திருக்கிறது. எனவே அதற்கு பாதகம் இல்லாத வகையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வார்த்தைகள் நிறைய பேசுறதை விட்டுருங்க, குறைச்சிக்குங்க. உங்க வாழ்க்கையில நிறைய பேசுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கம்மியா பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் மாதிரி ஆக குறைவாக பேசிய ஒரு தலைவரை உலகத்தில் நீங்க பார்க்கவே முடியாது. இன்னைக்கு நாம பேசுறோம்ல, ஒரு பேச்சு ஒரு பயான் அப்படின்னு சொன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இன்னைக்கு நம்ம பேசுறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில ஒரே ஒரு தடவையாவது 1 மணி நேரம் அளவிற்கு நீளமாக பேசினார்களா என்று தேடி பார்த்தால் வாழ்வில் ஒரு தடவை கூட 1 மணி நேரம் ரசூலுல்லாஹ் தொடர்ந்து பேசல. 1 மணி நேரம் ரசூலுல்லாஹ் பேசவே இல்லை. அவங்க பேசின பேச்சிலே பெரிய பேச்சு, பேருரை என்று சொல்லப்படுகிற வரலாற்றிலே வர்ணிக்கப்படுகிற ஒரு உரை இருக்கிறது. அந்த உரை கூட அதிகபட்சமாக 15 to 25 நிமிஷத்துல முடிஞ்சது. அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சிலே ஆகப்பெரிய உரை, நீண்ட உரை. பிறகு ரசூலுல்லாஹ் எப்படி இந்த மக்களுடைய மனங்கள்ல தாக்கம் செலுத்தினாங்க? வேற ஒண்ணுமே இல்லை, பேச்சை குறைச்சாங்க, செயல்களை அதிகரிச்சாங்க, வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க. அல்லாஹ்வே அப்படித்தான் சொன்னான், ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமுரம் மின் கப்லி அஃபலா தாக்கிலூன். உங்களோடு இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேனே, சிந்திக்க மாட்டீர்களா? என் வாழ்க்கையை பார், என் வார்த்தையை பாருன்னு கூட ரசூலுல்லாஹ் பேசல. என் வாழ்க்கையை பார், நான் எப்படி நேர்மையா வாழ்றேன், எப்படி ஒழுக்கமா வாழ்றேன், எப்படி இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்றேன், எப்படி இறையச்சத்தோடு வாழ்றேன், எப்படி என்னுடைய மனைவிமார்களை சமமா நடத்துறேன், என் வாழ்க்கையை பார். அப்படி நீங்கள் உங்கள் வாழ்வின் வழியாக பிறருக்கு பிரச்சாரம் செய்து ஆலிமாக்களின் கண்ணியத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.